இன்றைய வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன் இந்த காணொளியில் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வசனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. கருத்து சொல்ல விருப்பம் இருந்தால் நாம் ஆமேன் என்று கமெண்ட் பண்ணலாம். ஆண்டவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க. சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்றால் சப்போர்ட் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஏசாயா 38 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறான். இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் கண்ணீரோடு இருப்போமானால், துக்கத்தோடு இருப்போமானால், கவலையோடு இருப்போமானால், நாம் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கியிருப்பீர்களானால், கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டு உனக்கு நான் பதில் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் தன்னுடைய உள்ளத்தை கர்த்தருக்கென்று நேராய் திருப்பி தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஜெபத்திற்கு பதில் தருவான். அன்றைக்கு ஆகார் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி பார்த்ததனால் ஆகாருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அன்றைக்கு கர்த்தர் அன்னாளை கர்த்தர் நோக்கி பார்த்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். என் சகோதரியை கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கும்படியாக உன் வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கின்ற சம்பவித்து கொண்டு இருக்கிற பலவிதமான துயரங்கள் உனக்கு உண்டானால் அந்த துயரத்தை கர்த்தர் உன் ஜெப விண்ணப்பத்தினாலே அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் வைத்திருக்கிறார். இனிவரும் காலங்களிலே இனி கண்ணீர் சிந்துவதில்லை, கண்ணீர் விடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் வாழ்க்கையிலே பிள்ளைகள் செய்கிற பலவிதமான காரியத்தை குறித்தோ நீங்கள் கண்ணீரோடு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் வைத்திருக்கிறார். இன்று முதல் கர்த்தர் உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்க வல்லவராய் இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, அன்பு தாய்மார்களை கர்த்தர் சொல்லுகிறார், வாழ்க்கையிலே நீங்கள் கண்ணீரும் கவலைகளோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். இசைக்கேலை கர்த்தர் ஜெபம் கேட்கப்பட்டதனால் கண்ணீரோடு சமூகத்திலே செலுத்தினால் விண்ணப்பத்தை கொடுத்ததனால் விண்ணப்பத்துக்கு நான் பதில் தந்தேன். உன் ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகள் கூட்டுகிறேன் என்று சொல்லி இசைக்கிற்கு ஜீவனை கற்றுக் கொடுத்தால் போல நான் நோய்பட்டிருந்தால், வியாதிப்பட்டிருந்தால் வியாதியை கற்றுச் சொல்லுகிறார். மனதிலே நமக்கு கவலைகளும் துன்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கர்த்தர் கவலைகளை துன்பத்தை போக்கி உங்களை சமாதானத்துக்குள் நடத்துவராக. ஊழியத்தின் பாதையிலே கவலைகளை கண்ணீரை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வராக. ஆமேன்.